வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். குரூப் 2A கவுன்சிலிங் ரொம்ப நாளாக நம்ம கேட்டுட்டு இருந்தது. மே ஃபஸ்ட் வீக் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து மே ஃபஸ்ட்டு ஃபோர்ட்நைட்னா செகண்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா 13ஆந்தேதி மண்டேன்றதால 13ஆந்தேதி ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா 14. அப்போ கவுன்சிலிங் மெமோ எப்படி தெரியறது, என்ன எப்படி கூப்பிடுவாங்க? நேற்று ஒரு நியூஸ் என்ன சொன்னாங்கன்னா, யாரை முதல்ல கூப்பிட்றது, ஸ்பெஷல் கேட்டகரி குரூப் 4ல் ஒரு டைம் கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியில் உள்ளவங்களெலாம் முதல்ல கூப்பிட்டுலாமா, திரும்ப அந்த வேக்கன்சிலாம் கட் பண்ணி போட்ட மாதிரி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொப்போசல் இருக்குன்னாங்க. யாருக்கு எப்படி கூப்பிடுவாங்க என்னன்னு இன்னும் தெரியல. பட் கவுன்சிலிங் மெமோ வந்து மோஸ்ட்லி இந்த வீக் எண்டில் ஒரு 10 டேஸ் ஏர்லியராக வரலாம். நம்ம வெப்சைட்டில் அப்டேட் கொடுப்பாங்க, வந்ததுன்னு சொல்கிறோம். இப்போதைக்கு டிஎன்பிசி அஃபீஷியலாக வெளியிட்டது வந்து ஃபஸ்ட்டு ஃபோர்ட்நைட் ஆஃப் மே 2024. மே மாதம் 13, 14 2 நாளில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதில் குறிப்பாக மண்டே ஆரம்பிக்கிறதால 13 இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த மெயின்ஸ் கட்டாயம் குரூப் 2A தனியாக தான் எக்ஸாம் அப்படின்ற ஒரு நியூஸும் வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட உறுதின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த 2A தனியாக நடத்துறது மூலமாக மெயின்ஸு இருக்கலாம். பட் அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கும். இல்லை ஏற்கனவே இருக்கிற மாதிரி 2Aவுக்கு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின்ஸ் மட்டும் டிஸ்கிரிப்டிவ் எழுதிட்டு மீதி எல்லாம் அப்ஜெக்டிவ் எழுதுகிற மாதிரி இருக்கலாம். அது நம்ம டீட்டெயிலாக அன்அஃபிஷியல் நியூஸ் கொஞ்சம் இன்னும் கன்ஃபார்ம்டாக ஆகும்போது அதை பற்றி பார்ப்போம். இப்போதைக்கு நல்லா படிங்க. வர எக்ஸாம் குரூப் 1 ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்லா எழுதியிருந்த ஆட்களும் சரி, எழுதாத ஆட்களும் குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.